நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். இப்ப படிங்க சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. யார் பந்தியில பங்கு பெற்றா? பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வேத வசனத்தை நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? குணமாக்கிட்டார். ஆமென். குணம் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க, இயேசு என்னை குணமாக்கி விட்டார். ஆமென். எத்தனை பேர் இயேசு குணமாக்கினவரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதை நெருப்பினால் சுட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எத்தனை வசனம் எடுத்து? அன்று ராத்திரியிலே அந்த மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு. அப்ப ஆடை என்ன செய்யணும்? நெருப்பினால் சுடணும். நெருப்பினால் சுடுறது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நெருப்பினால் சுடுவது எதற்கு அடையாளம்னா, பிதாவாகி தேவனுடைய கோபாக்கினை யார் மேல விழுந்தது? யார் மேலங்க? ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தருடைய பந்தியில இயேசுவை நினைத்து கர்த்தருடைய பந்தியில என்ன செய்யணும்? பங்கு பெறணும். கர்த்தருடைய பந்தியில நினைக்க கூடாத ஒண்ணு என்ன தெரியுமா? என்னங்க நினைக்க கூடாது? பாவம். ஏன்னா நம்ம பாவத்துக்குரிய தண்டனையே சாபத்தை அனுபவிச்சது யாரு? யாருங்க? பேசுங்க, யாரு? இயேசு உங்க பாவத்துக்கு என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனைய, சாபத்தை, தரித்திரத்தை, பலவீனத்தை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் இந்த கர்த்தருடைய பந்தியை நம்முடைய சபையில வாரம் வாரம் வைக்கிறோம். போன வாரம் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு என்ன கேட்டாங்க. ஒரு பெரிய பெந்தகோஸ் கோயில்ல இருக்கிற சிஸ்டர், உங்க கோயில்ல பந்தி வாரம் வாரம் தான் வைக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாமா ஆமா அப்படி சொன்னேன். எங்க கோயில்ல என்ன செய்யறோம்? எங்க போட்டிருக்கு? அப்போஸ்தலர் 20 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படிக்கு சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அதான் எதுக்காக கூடி வந்தாங்க? பாட்டு பாடுறதுக்கு இல்ல, ஆராதிக்கிறதுக்கு இல்ல, தோத்திரம் பண்றதுக்கு இல்ல. எதுக்கு கூடி வந்தாங்க? வாரத்தின் முதல் நாளிலே அப்பத்தை பிற்கும்படிக்கு சீஷர்கள் கூடி வந்தார்கள். அதனால வாரம் ஒரு முறை வேதத்திலே அங்கே கொண்டாடினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2:47 என்ன போட்டிருக்கு? படிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் என்ன செய்தார்கள்? தேவாலயத்தில் தினமும் தரித்திருந்து தினமும் இந்த அப்பத்தை பிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு தினமும் வர்ற ஆளு தான் வீட்டுல என்ன செய்யணும்? அப்பம் பிற்கணும். சரிதானா? இல்ல 10 வசனத்தை வாசித்து ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம்? வீட்டுல என்ன செய்யலாம்? அப்பம் பிடலாம். ஏன்னா வீடுகள் தோறும் அப்பம் பிட்டவங்க என்ன பண்ணாங்க? தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. அப்ப டெய்லி சர்ச்சில் எங்க பாஸ்டர் ஜெபம் வச்சிருக்கிறீங்களா? ஆமா, டெய்லி தான் வச்சிருக்கிறோம். டெய்லி தேவாலயத்துக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணார்கள்? வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ரைட். இப்ப கர்த்தருடைய பந்திக்கு போறதுக்கு முன்னால இந்த வேத வசனத்தை வாசித்தேன். ஏன் வாசித்தேன்னா, அந்த பந்தியில பங்கு பெறும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை. அப்ப இந்த பந்தியில பங்கு பெறதுனால என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்?
பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் சிலர் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதியும் உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் பலவீனரும் வியாதியும் நித்திரையும் அடைகிறார்கள். அப்ப பாத்திரமாய் போஜனம் பண்ணினா என்ன வரும்? பலனும் ஆரோக்கியமும் ஜீவனும் வரும். ஹல்லேலூயா. விளங்குதா? அப்படிப்பட்ட ஜீவனிலே பங்கு பெற கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடியால் பங்கு பெற போறவங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் இப்ப ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மிகவும் சந்தோஷமான வார்த்தை. போன வாரம் நம்முடைய செய்தியை டிவியில் கேட்டு நிறைய போதகர்கள் எல்லாம் நிறைய பேர், ஐயா நாங்கள் இதுவரைக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த செய்தியை நாங்கள் கேட்டதே இல்லை, இதை பற்றி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. என்ன செய்யறது? உங்களுக்கு தெரியுமா, வேத வசனம் கேட்பதற்கு பஞ்ச நாட்கள் வரும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். வேத வசனத்துக்கு பஞ்சம் இருக்குதா இல்லையாங்க? இருக்குதா இல்லையா? எத்தனை பிளஸிங் டிவி, எத்தனை ஏஞ்சல் டிவி இருந்தாலும் வேத வசனம் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? பஞ்சம். ஏன் பஞ்சம் இருக்குது? புது உடன்படிக்கையை பிரசங்கம் பண்றதுக்கு யார் இல்லை? ஆளு இல்லை. பழைய உடன்படிக்கையும் மோசேயும் பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம சபையில என்ன பிரசங்கம் பண்றது இல்லை? மோசையே நம்ம என்ன செய்யறது இல்லை? பிரசங்கம் பண்றது இல்லை. அதுக்கு பதில் யார பிரசங்கம் பண்றோம்? ரெண்டு ரிலிஜன் சொன்னேன். என்ன ரிலிஜன்? காயின் ரிலிஜன், ஆபேல் ரிலிஜன். காயின் ரிலிஜன் என்ன தெரியுமா? சொந்த உழைப்பு, முயற்சி, எல்லா முயற்சியும் ட்ரை பண்ணி தனக்கு இருந்த சிறந்ததை கொண்டு வந்து ஆண்டவர் கையில கொடுத்தா ஆண்டவர் போடா போடா போடான்னு துரத்தி விட்டார். யார? காயினை துரத்தி விட்டார். கொடுத்தவனை துரத்தி விட்டார். கொடுத்த என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. ஏன்? ரொம்ப வருத்தப்பட்டு பாரம் சுமந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். அதுதான் என்ன ரிலிஜன்? சுய முயற்சி, நியாயப்பிரமாணம், இதுக்கெல்லாம் பேர் தான் என்னது? காயின் ரிலிஜன். மோசேயின் ரிலிஜன் தான் என்ன ரிலிஜன்? காயின் ரிலிஜன். ஆனா இன்னைக்கு நம்ம சபையில என்ன பிரசங்கம் பண்றோம்? எந்த ரிலிஜன் பிரசங்கம் பண்றோம்? ஆபேல் ரிலிஜன். என்ன ரிலிஜன்? என்ன பாஸ்டர், இந்து முஸ்லீம் என்னெல்லாமோ இருக்குது, நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க. ஆமா புதுசு தான், கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. விளங்குதா? ரெண்டே ரெண்டு ரிலிஜன் தான் வேதத்துல உண்டு. ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, எனக்கு வேதத்தை பத்தி அவ்வளவா தெரியல, நானும் பாஸ்டர் ஆயிட்டேன். அவர் சொல்றார், சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிக்கிற சக்தி ரொம்ப கம்மி பாஸ்டர், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி போன்ல கேட்கிறார். விளங்கிச்சா? வேத வசனத்துக்கு பஞ்ச காலம் வந்துடுச்சு. நம்முடைய சபையாருக்கு பாக்கியமான ஜனம். ஆமீன். நீங்களாம் பாக்கியமான ஜனம் தானா? ஹல்லேலூயா, glory. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நீங்க. ஏனென்றால் உங்களுக்கு என்ன ரிலிஜன் சொல்லி கொடுக்கிறோம்? ஆபேல் ரிலிஜன். இப்ப காயின் ரிலிஜன் அதிகமா பேசின நேரம் இல்லை. ஆபேல் ரிலிஜன் என்னன்னா, ஆபேல் ரிலிஜன் என்னங்க? ஆபேல் ரிலிஜன் என்னது சொல்லுங்க? ஆபேல் ரிலிஜன்ல என்ன இருக்குது? ஆடு. ஆபேல் ரிலிஜன் என்னது? ஆடு. யாரு? இந்த ஆடை விட்டுட்டு நீ இப்படி நீ இப்படின்னு சொல்லி எல்லா மோட்டிவேஷனல் பிரீச்சிங்க்கும் பேர் என்னது? காயின் ரிலிஜன். விளங்குதா? உற்சாகப்படுத்துகிற எல்லா பிரசங்கத்துக்கு பேர் என்னது? காயின் ரிலிஜன். ஆனா இங்க காயின் ரிலிஜன் இல்ல. யாருடைய ரிலிஜன் இருக்குது? எந்த வளமான வாழ்வையும் செழிப்பான வாழ்வை குறித்து சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன ரிலிஜன்? உங்க சொந்த முயற்சி சொல்லி கொடுக்கிற எல்லாமே என்ன ரிலிஜன் தான்? காயின் ரிலிஜன். விளங்குதா? சரி, இப்போ வாசிங்க 4:13. இன்னைக்கு ஃபுல்லா 13 தான் பிரசங்கம். 4:13 வாசிங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க எந்த 13ன்னு. காயின் எங்க இருந்து வந்தாரு? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வந்தார். எனக்கு இட்ட தண்டனை என்னாலே சகிக்க முடியாது. காயின் சொல்றான், எனக்கு இட்ட தண்டனையே என்னால சகிக்கவே முடியாது. விசுவாசி எல்லாரும் கவனிங்க, தண்டனையே தாங்க முடியுமா? ஹலோ, தண்டனை வேணுமா? தண்டனை வேணுங்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லு.
ஒருத்தருக்கும் வேணாம். எல்லாம் கப் சிப்புன்னு அமைதியா இருக்கு பாருங்க. யாருக்குமே என்ன வேண்டாம். ஆனா உலகம் ஃபுல்லா தண்டனை தானே பிரசங்கம் பண்ணுது. வாசிங்க, தண்டனை எங்க போச்சுங்கிறதுக்கு வசனத்தை வாசிங்க. நான் சொல்லல. 53:4-5 வாசிங்க. என்னது 53:4-5? ஏசாயா. பரவாயில்ல, நம்ம ஆட்கள் எல்லாம் உஷாரா தான் இருக்கிறீங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாரு? நொறுக்கப்பட்டார். ஆமென். வாசிங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. அதனால இயேசு தண்டனை அனுபவிச்சதுனால உங்களுக்கு எனக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? சொல்லுங்க. தண்டனை இல்லையே, 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 தண்டனை இல்லையே. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? ஒருத்தர் கேட்டாரு, இந்த பாவம் செஞ்சா தண்டனை இல்லையான்னு கேட்டாரு. என்னத்தையே கேட்டார? விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பாவம் செஞ்சா தண்டனை இல்லையான்னு கேட்டார். தண்டனை இருக்குதாங்க? இருக்குதா? ஏன் இல்ல? எல்லா தண்டனையும் யார் மேல போயிடுச்சு? நீ எத்தனை பாவத்தை பெருசா சொல்றியோ அந்த பாவத்துக்குரிய தண்டனை அனுபவிச்சது யாரு? இயேசு தண்டனை அனுபவிச்சாருன்ட்டு உனக்கு தெரியலனா நீ எதை பெருசா பாக்குற? பாவத்தை பெருசா பாக்குற. ஏன்னா உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. 2 கொரிந்தியர் 5:21 படிங்க, உங்களுக்கு புரியும். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினாரு? சொல்லுங்க. இயேசு பாவம் செய்யவில்லை. சொல்லுங்க. இயேசு பாவம் செய்யல. இயேசு உபச்சாரம் பண்ணாரா? இயேசு வேசித்தனம் பண்ணாரா? எங்க ஆண்டவருக்கு 2 மனைவி 4 மனைவி கிடையாது. எங்க கடவுளுக்கு மனைவியே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க. இயேசு யாருங்க? பாவம் இல்லாதவர் என்ன ஆக்கப்பட்டாரு? பாவியாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே என்ன ஆனாரு? பாவியானார். எப்படி பாவியானாரு? ஏன் பாவத்தெல்லாம் அவர் பாவியாக ஏற்றுக்கொண்டு என்ன பாவத்துக்கு என்ன ஆக்கிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டார். பாவத்துக்கு என்ன ஆக்கிட்டாரு? இயேசு பாவத்துக்கு விடுதலை ஆக்கிட்டாரா? இல்ல இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்? பாவத்திலிருந்து என்ன செய்து? ரோமர் 6:18 என்ன போட்டிருக்குது? இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாகி என்ன செய்தீர்கள்? இல்ல, பாவத்துக்கு நான் தப்பா படிச்சேன். 6:18 கரெக்டா சொல்லுங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. ஆமென். நீங்களும் நானும் பாவத்துக்கு என்ன ஆக்கப்பட்டோம்? சொல்லுங்க. பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டீங்களா? இல்ல பாவம் உங்க வாசல்ல படுத்திருக்குதா? சொல்லுங்க. பாவத்துக்கு நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு இத சொல்லி கொடுக்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு வசனம் தெரியல. தண்டனை இல்லைன்னா பாவம் செஞ்சிருவானா? வேதம் என்ன சொல்லுது? பாவத்திலிருந்து நீங்க என்ன ஆக்கப்பட்டீங்க? விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். உங்களை என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. அதனால தண்டனை இல்லைன்னா அந்த தண்டனை அனுபவிச்சது யாரு? யாருங்க? இயேசு அந்த தண்டனை என்ன செஞ்சிட்டாரு? அனுபவிச்சிட்டார். இயேசு தண்டனை ஏத்துக்கிட்டதுனால உனக்கு எனக்கு இன்னைக்கு என்ன கிடையாது? தண்டனை
இல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? தண்டனை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா தண்டனை இருக்குதேன்னு பாடுங்க. இல்லைன்னா பாட விருப்பமா? என்ன பாட போறீங்க? என்ன இல்லைங்க? என்ன இல்ல? எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? ஒருவேளை டிவியில பாத்தீங்கன்னா சேர்ந்து பாடுங்க. தண்டனை இல்லையே, 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 தண்டனை இல்லையே. வெரி குட். இப்ப நான் நிறுத்தினாலும் நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க. தண்டனை இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கொடிய பாவம் செஞ்சாலும் என்ன இல்லை? சரி, இப்போ சதாம் ஹுசேன் இயேசுவை ஏத்துக்கிட்டாருன்னா அவருக்கு தண்டனை இருக்குதா இல்லையா? இயேசுவை ஏத்துக்கிட்ட எவருக்கும் என்ன கிடையாது? தண்டனை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? அடுத்த பாவம் செஞ்சா கெட்டு போவானா கெட்டு போக மாட்டானாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பிரசங்கியார் கூட நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான். நான் சொல்ற ஒரு சில காரியம் உங்களுடைய மனதை பூகம்பம் உண்டாக்குற மாதிரி பண்ணும். என்ன, அதை போலதான் நம்ம கேட்டுட்டோம் செய்தியை. என்னன்னு முழிக்கிறீங்களா? ஆதியாகமம் 2:17 படிங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை படிங்க மறுபடியும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். கவனிங்க, இத சொல்லும் போது உங்களுக்கு இதுவரை கேட்டிராத நிறைய காரியத்தை நான் சொல்லிட்டு இருப்பேன். கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? என்ன புசிக்க கூடாது? என்ன புசிக்க கூடாது சொல்லுங்க? நன்மை தீமை. நியாயப்பிரமாண பிரசங்கம் என்னது? என்ன புசிக்கணும்? நன்மை புசிக்கணும். என்ன புசிக்க கூடாது? தீமை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னங்க சொன்னாரு? நன்மையும் புசிக்க கூடாது, தீமையும் புசிக்க கூடாது. அப்ப நீ நன்மையை புசிச்சாலும் சாவு இருக்குது, தீமையை புசிச்சாலும் ஆதாமுடைய உடன்படிக்கையில சாவு இருக்குது. நல்லா கவனிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சொல்லுங்க, வசனத்தை பேசுங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். விளங்குதா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சா உனக்கு என்ன உண்டு? சாவு உண்டு. ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டா நீ நன்மை புசிச்சாலும் தீமை புசிச்சாலும் உனக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாது. ஹலோ, விளங்குதா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, ஆனா வேத வசனத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். விளங்குதா? ஆதாமுடைய உடன்படிக்கை என்னது? நன்மையை புசிச்சா தீமையை புசிச்சா என்ன உண்டு? சாவு உண்டு. ஆனா என்ன புசிக்கணும் அவன்? ஆதாம் ஏவாள் என்னங்க புசிச்சிருக்கணும்? தோட்டத்துல வேற என்ன கனி இருந்தது? ஜீவ. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்க? எங்க இருக்குது? யோவான் 6:35 இருக்குது. எங்க இருக்குது? யோவான் 6:35 என்னது? பார்த்து தானே சொல்லணும். என்னது? ஜீவ அப்பம் நானே. இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனையும் இல்லை, மரணமும் இல்லை. ஆமீன். கவனிங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க. ஹலோ, ஷார்ட் பாருங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. இப்ப மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, என்னங்க இல்ல? உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது. அந்த சாவு கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், என்ன இல்லை, மரணமே இல்லையே. அங்க போய் சொல்லிட்டு வந்தேன். நான் சும்மா இல்லை, மரணமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன மரணம் கிடையாது? ஆவிக்குரிய மரணம் இல்லை. ஆவிக்குரிய மரணம் இல்லைன்னா தெய்வத்தை விட்டு பிரிக்கப்படவே முடியாது. ஆமென்.
இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க தெய்வத்தை விட்டு என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு மரணம் இல்ல, தண்டனை இல்ல. விளங்கிச்சா? என்ன இல்ல? மரணம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மரணமே இல்லையே, 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 மரணமே இல்லையே. மரணம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். செத்தானா? புசிச்ச அன்னைக்கு செத்தானா சாகலையா? என்னங்க, புசிச்ச அன்னைக்கு செத்தானா சாகலையா? செத்தானா சாகலையா? நிறைய பேருக்கு சந்தேகம், செத்தானா சாகலையா? ஆதாமும் ஏவாளும் புசிச்ச அன்னைக்கு செத்தாங்களா சாகலையா? செத்தாங்க. உடனே ஏன் செத்தான்? எங்க செத்தான்? ஆவிக்குரிய மரணம். தெய்வத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான்? பிரிக்கப்பட்டுட்டான். அதாவது ஆதாம் சாத்தான் என்ன பண்ணா, இந்த பாரு, இந்த தெய்வம் யாரு? ரொம்ப சுத்தமானவர், ரொம்ப தூய்மையானவர். இனி ஒரு காலம் எந்த மனுஷனும் இவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, போகவே முடியாத மாதிரி என்ன பண்ணிட்டான்? இருட்டை உண்டாக்கி போட்டான் சாத்தான். ஆனா இயேசு என்ன பண்ணாரு? அவரை ஏத்துக்கிட்டவங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சம். சொல்லுங்க, என்ன வெளிச்சம்? என்ன வெளிச்சம்? சாத்தான் என்ன பண்ணா? அந்த கனியை புஷ்சா என்ன கிடைக்கும்? நித்திய சாவு. ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன உண்டு? என்ன வெளிச்சம்? சொல்லுங்க, என்ன வெளிச்சங்க? இயேசுவை ஏத்துக்கிட்டவனுக்கு மரணம் இல்ல. ஏன் மரணம் இல்ல? வசனம் சொல்றேன். யோவான் 3:16 உலகத்துக்கு தெரியும், 17 தெரியாது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனால உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. வாசிங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லையே, ஆக்கினை தீர்ப்பு இல்லையே. சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லையே, 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 ஆக்கினை தீர்ப்பு இல்லையே. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. இன்னொரு வசனம் இருக்குது, வாசிங்க. 5:24-25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்த பாவம் செஞ்சா கெட்டு போயிடுமா இல்லையாங்கிறது தெரியாது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆமென். அவருடைய வசனத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. இப்ப இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏன்னா பெந்தகோஸ்து போதகர் என்ன சுத்தி சுத்தி மடக்க தான் பார்ப்பாங்களே தவிர எளிய விதத்துல விசுவாசிக்கிறதுக்கு பார்க்க மாட்டாங்க. யோவான் 8 ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி. அப்போ அத டிக்கெட் பிடிச்சிட்டாங்க. என்ன டிக்கெட் பிடிக்கிறாங்க? ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்னாரு பாஸ்டர். ஆனா என்ன சொன்னாரு? நீ போ இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார்ல, அத பிரசங்கம் பண்ண வேண்டாமான்னு சொல்லுவாங்க. கவனிங்க, விளக்கம் தருகிறேன், கவனிங்கள். காதுல நல்லா கொஞ்சம் கலிக்கம் போட்டு கவனிங்க. என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே. அதை பிடிச்சிட்டாங்க அந்த டிக்கெட்டை. கவனிங்க, உங்களுக்கு விளக்கம் தருகிறேன், நன்றாய் கவனிங்கள். அதாவது நீ போ இனி பாவம் செய்யாதேன் அந்த சொல்ற
அந்த பாவம் செய்யாம இருக்கிறதுக்குரிய சக்தி கொடுக்கிறது என்ன தெரியுமா? அதுதான் ஆக்கினைக்குள்ளாக நான் உன்னை தீர்க்கிறது இல்லை. விளங்கிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காம இருக்கும்போது நீ திரும்பி போனீனா என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரு, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான். அதாவது ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அவன் போய் தலதெறிக்க பாவம் செய்வான் சொல்றது நியாயப்பிரமாண போதகருடைய எண்ணம். விளங்குதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று சொல்லி லூக்கா 7:47, 48, 49 வீட்டுக்கு போய் நீங்க வாசித்துங்க. சரிதானா? இன்னொரு வசனம் வேணா தர்றேன். மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா பாவம் செஞ்சிருவாருன்னு சொல்லாதீங்க. ஆளு சங்கீதம் 135:4 போட்டிருக்குது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. அதாவது மன்னிச்சாருன்னா என்ன உண்டாகுமா? பயம் பெருகும். கர்த்தரிடத்தில் இருக்கிற பயம் பெருகும். ஆமென். எத்தனை பேருக்கு மன்னிப்பு வேணும்? மன்னிப்பு எத்தனை பேருக்கு வேணும்? வேணுமா வேண்டாமா? இயேசுவிடம் மன்னிப்பு உண்டே. இயேசுட என்ன உண்டு? என்னங்க உண்டு? வாசிங்க, வாசிங்க. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து என்ன என் ஆனந்தம்